டெல்லி பிளாஸ்ட் பத்தி என்ன ஒரு முக்கியமான பதிவு தான் இது. ஸோ ஆல்ரெடி டெல்லி பிளாஸ்ட் பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏதாவது ஃபுட் அப்டேட்ஸ் வந்தா நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் 10th ஈவினிங் 6:52 அப்போ லைக் டெல்லி ரெட் ஃபோர்ட் வெளியே ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்துச்சு. ஸோ அந்த பிளாஸ்ட் எப்படி நடந்துச்சு, அந்த கார் எப்படி அங்கே வந்துச்சு, அந்த கார்ல யார் இருந்தா, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த கார் பாத்தீங்கன்னா லைக் பிளாஸ்ட் அந்த மார்னிங் 7:30 அப்ப, ஓகேங்களா, ஃபரிதாபாத்ல ஒரு ஹாஸ்பிட்டல், ஏஷியன் ஹாஸ்பிட்டல்ல 7:30க்கு இந்த கார் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பதர்பூர் டோல்கேட் வழியா அந்த கார் வந்து டெல்லிக்குள்ள வந்து என்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 8:13 AM என்ட்ரா இருக்கு. அப்புறம் வந்து 8:20 ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு லைக் அதுக்கப்புறமா அந்த காரை வச்சுட்டு லைக் ஒரு 10 hours டெல்லி ஃபுல்லா நிறைய இடத்துல வந்து சுத்தி நோட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அரௌண்ட் 3:13 PM டெல்லி ரெட் ஃபோர்ட் பக்கத்துல இருக்க ஒரு பார்க்கிங் ஏரியா அந்த காரை வந்து பார்க் பண்ணிட்டு அந்த ரெட் ஃபோர்ட் இடம் அது பக்கத்துல இருக்க இடம்லாம் வந்து அந்த கார் வந்து நோட்டமிட்டு திரும்பி வந்து 6:18 அப்புறம் அந்த காரை பார்க்கிங் எடுத்து வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு 24 minutes 30 minutes அப்புறமா தான் இந்த பிளாஸ்ட் வந்து 6:52 நடந்திருக்கு அந்த சிக்னல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து லைக் டெல்லி போலீஸ் வந்து அந்த இடத்த கண்ட்ரோலுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு அறிக்கையில 8 members வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 20 members இறந்துட்டாங்க, சாரி 12 members இறந்துட்டாங்க. 20 to 30 வந்து இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல வெஹிக்கிள்ஸ் லைக் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் வெளியே வந்திருக்கு. என்னன்னா லைக் அந்த கார்ல இருந்து ஒரு சூசைட் பாம்பர் இருக்கணும். அவர் பேர் டாக்டர் உமர் நபினும் சொல்றாங்க. இந்த உமர் நபி வந்து ஒரு டாக்டர். அவருக்கு கூட இருந்தவங்க ஒரு 7 டாக்டர்ஸ். அந்த 7 டாக்டர்ஸையும் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உமர் நபிக்கு பின்னாடி பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பெரிய அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த உமர் நபி அதுக்கப்புறம் கூட இருந்தவங்க அவங்க கிட்ட இருந்து லைக் சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி என்னன்னா, அவங்க பாத்தீங்கன்னா தீபாவளி டைம்ல ஒரு பெரிய பிளாஸ்ட வந்து இந்தியா ஃபுல்லா பண்ணலாம், அதை வந்து 500 இடத்துல வந்து பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அது பண்ண முடியாத விதமா தான் இந்த பிளாஸ்ட நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ நல்ல விஷயம் அது. லைக் அதை பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய சேதம் நடந்திருக்கும். அதை நம்ம லைக் இன்வெஸ்டிகேஷன் லைக் நம்மளோட பெரிய ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் தடுத்துட்டாங்க. அதை பண்ண முடியாதனால தான் இந்த டைம்ல வந்து இதை